போதிய மழை பெய்யாத ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டிற்கு உரிய நீர் கிடைக்காமல் காவிரி டெல்டா விவசாயிகளின் வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிடுகிறது. மழைக்காலம் மட்டுமின்றி பற்றாக்குறை காலங்களிலும் நீரை பங்கிட்டுக் கொள்ள உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கும் போதிலும் அதனை செயல்படுத்துவது மட்டும் குதிரை கொம்பாக உள்ளது. இச்சூழலில் காவிரியின் வரலாறு குறித்து விளக்குகிறார் செய்தியாளர் ஸ்டாலின். டெல்டா மாவட்டங்களை சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய வேளாண் சாகுபடிக்கு பருவமழையை மட்டும் நம்பியிருக்காமல் ஏன் காவிரி நதிநீரை அதிகம் நம்புகிறார்கள் என்ற கேள்வி அனைவர் முன்னாலும் இருக்கிறது. இதனை அலசி ஆராய வேண்டும் என்றால் சற்று விரிவாக பார்க்க வேண்டும். அந்த அடிப்படையில் பருவமழை காவிரியை நம்பி மட்டுமே டெல்டா விவசாயிகள் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பருவமழையை இரண்டு வகையாக வகைப்படுத்துகிறார்கள். அதாவது தென்மேற்கு பருவமழை, வடகிழக்கு பருவமழை. தென்மேற்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தென்மேற்கு பருவமழை மேற்கு தொடர்ச்சி மலையை மையப்படுத்தியுள்ள மாநிலங்களில் அதிகமான மழை பொழிவை தருகிறது. அதில் மிக முக்கியமாக இருக்கக்கூடிய மாநிலம் கர்நாடகா. அடுத்தபடியாக வடகிழக்கு பருவமழையை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு, ஆந்திரா, தெலுங்கானா, ஒடிசா, மேற்கு வங்கம் ஆகிய மாநிலங்கள் வடகிழக்கு பருவமழை மூலமாக அதிகமான மழை பொழிவை பெறுகின்றன. இதில் தென்மேற்கு பருவமழை நம்பியுள்ள காவேரியை பொறுத்த வரைக்கும் காவேரியை நம்பி மட்டுமே டெல்டாவில் விவசாயம் என்பது தொடர்ச்சியாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. ஏனென்றால் காவேரியுடைய நீர்பிரிப்பு பகுதிகள் அனைத்துமே தென்மேற்கு பருவமழையை மட்டுமே நம்பி இருக்கிறார்கள். வடகிழக்கு பருவமழை நம்பி நிலத்தடி நீர் ஆழ்துளை கிணறுகள் மூலமாக டெல்டா மாவட்ட விவசாயிகள் தங்களுடைய வேளாண் சாகுபடியை மேற்கொள்கிறார்கள். இதில் பாசன முறையை பொறுத்த வரைக்கும் ஆற்று நீர்வளம், மழை பெய்யும் அளவு, அதே போல நிலத்தடி நீர்வளம், ஆழ்துளை நீர்மட்டம் என பல்வேறு வகையாக இந்த பாசன முறையை வகைப்படுத்துறாங்க. டெல்டா மாவட்டங்களை பொறுத்த வரைக்கும் ஆற்று நீர்வளமும் வேண்டும், மழை பெய்யும் அளவை பொறுத்து தான் சாகுபடி பரப்பை தங்களுடைய அதிகரிக்க முடியும். நிலத்தடி நீர்வளம் என்பது மழை பொழிவை மையப்படுத்தி தான் நிலத்தடி நீர்வளம் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதே போல நிலத்தடி நீர்வளத்தை நம்பிதான் ஆழ்துளை நீர்மட்டம் மூலமாக தங்களுடைய வேளாண் சாகுபடியை விவசாயிகள் மேற்கொள்கிறார்கள். காவிரி நதிநீர் பங்கீடு விவகாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்று நேற்றல்ல கிட்டத்தட்ட 100 ஆண்டுகளுக்கு மேலாகவே தொடர்ச்சியாகவே கர்நாடகத்திற்கும் தமிழகத்திற்கும் இடையே பல்வேறு விதமான பிரச்சனைகள் இருந்து வருகிறது. இது எங்கு ஆரம்பிச்சது என்றுனா குறிப்பா மெட்ராஸ் மாகாணம், மெட்ராஸ் பிரசிடென்சிக்கும் மைசூர் அரசிற்கும் இடையே 1892 இந்த காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான முதல் ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. இரண்டாவது ஒப்பந்தத்தை பொறுத்த வரைக்கும் 1924 இந்த காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான மற்றொரு ஒப்பந்தம் கையெழுத்தாகுது. அப்போதைய கர்நாடகா மைசூர் அரசிற்கும் தற்போது தமிழ்நாடு மெட்ராஸ் மாகாணத்திற்கும் பார்த்தோம் அப்படின்னா இந்த ஒப்பந்தத்தின் அடிப்படையில் தமிழகத்திற்கு காவிரி நதிநீர் 75% நீரை மைசூர் அரசாங்கம் தமிழகத்திற்கு கொடுக்க வேண்டும், அதாவது மெட்ராஸ் மாகாணத்துக்கு கொடுக்க வேண்டும் என்றது 1924 ஒப்பந்தம். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 23% நீர் மட்டும் கொடுத்தால் போதும். இது ஏன் தமிழ்நாட்டுக்கு 75%, கர்நாடகத்துக்கு 23% அப்படின்னா நம்மளுடைய பாசன பரப்பு தமிழகத்தில் மிக மிக அதிகமாகும். கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் 3 லட்சத்துக்கும் குறைவான பாசன பரப்பு தான் இருக்கு. அதனாலதான் கர்நாடகாவுக்கு 3 லட்சம் ஏக்கர் பாசனம் மட்டுமே செய்வதற்கான ஒரு அனுமதியை கொடுத்து அந்த ஒப்பந்தம் கையெழுத்தாகிறது. தமிழ்நாடு பாசனத்திற்கான கட்டுப்பாடுகள் எதுவும் இல்லை. ஏன்னா நம்மளுடைய பூலோக ரீதியாக நம்மளுடைய பாசன பரப்பு அதிகம். அதனால 50 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. 1924 74 வரை 50 ஆண்டுகளுக்கு இந்த ஒப்பந்தத்தை போடுறாங்க. வெள்ள காலத்துல அதிகமான பாதிப்புகளை கர்நாடகம் சந்திக்கிறது. அதனால ஒரு அணையை கட்டணும் அப்படின்னு சொல்லி மைசூர் அரசாங்கம் விரும்புறாங்க. அந்த அடிப்படையில் தான் கிருஷ்ணராஜ சாகர் அணையை அவங்க கட்டுவதற்கு இந்த ஒப்பந்தத்தின் வழியாக பல்வேறு விஷயங்களை மேற்கொள்றாங்க. கர்நாடகாவில் தற்போது இந்த காவிரி நதிநீர் மீது இருக்கக்கூடிய மிக முக்கியமான அணைகளாக பார்க்கப்படுவது கபினி, கிருஷ்ணராஜ சாகர், ஹரங்கி மற்றும் ஹேமாவதி ஆகிய இந்த 4 அணைகள்ல தான் தற்போது காவிரி நதிநீர் அந்த பல்வேறு விஷயங்கள்ல பெய்யக்கூடிய இந்த மழைகளின் அடிப்படையில் அவர்கள் இந்த 4 அணைகளில் தான் தங்களுடைய நீரை தேக்கி வைக்கிறாங்க.